மக்களே, இன்னைக்கான வேக்கப் சாங்ல ஒரு க்ளூ குடுத்துருக்காங்க. இத பார்க்கும்போது, இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் எலிமினேஷன்ல நடக்கப் போது, அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அப்படி என்ன அந்த சாங்ல வந்துச்சு? என்ன ஆச்சு? அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே. நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும், ஐப்பும் பண்ணீங்கன்னா, வீடியோ பல பேருக்கு போய் சேர்றதுக்கான உதவியா இருக்கும். இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிரலாம். ஸோ இன்னைக்கான வேக்கப் சாங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, காதல் செய்யும் ரோபோ தேவையில்லை போ போ இரும்பிலே ஒரு இதயம் முளைக்குதே அப்படின்ற பாட்டு தான் எந்திரன் படத்துல இருந்து போட்டிருந்தாங்க. ஸோ இதுல இரும்பிலே ஒரு இதயம் முளைக்குதேனா அதுல ஒரு ரோபோட்டுக்கு ஒரு ஆர்ட் வந்து அந்த லவ் ஃபீல் பண்ணுது. இதுதான் ஓகேவா? அப்போ ஒரு ஆணை குறிக்கிறது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமே. அந்த ஆணை குறிக்குதுன்ற எடுப்பை எடுத்தால் நாமினேஷன்ல எத்தனை பேர் வந்திருக்காங்க ஆண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விக்ரம் அண்ட் திவாகர் கிட்டத்தட்ட 10 பேர்ல 2 பாய்ஸ் 8 பெண்கள் தான். ஸோ இங்க அந்த வீட்டில் விக்ரமுக்கு வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. லவ் ஸ்டோரி எதுவுமே ட்ரை பண்ணல, அப்படியே விட்டாச்சு. ஸோ காதல் செய்யும் ரோபோ தேவையில்லை போ போ இரும்பிலே ஒரு இதயம் முளைக்குது அப்படின்னும் போது திவாகர் என்ன பண்ணிருக்காரு இந்த வீட்டில்? திவாகர் சார் என்ன பண்ணிருக்காரு இந்த வீட்டுலன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, திவாகர் இந்த எல்லாருக்கிட்டையும் போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா, லவ் பண்ணலாமா, வேணாமா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் பண்றதா இருக்கட்டும். தங்கச்சி பார்த்தவங்க கூட எனக்கு பார்வதி கூட ஓகே தான், சுதிக்ஷா கூட ஓகே தான், திவ்யா கூட ஓகே தான் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் இப்படிதான் பேசிட்டு இருக்காரு. முடிச்சு விட்டுருவாங்களோ ஒருவேளை இந்த வரிகளையும் இதெல்லாம் குறிக்கும் போது திவாகரை பிக் பாஸ் வீட்டில் விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றது இந்த பாட்டு மூலியமாக நமக்கு புரிகிறது அப்படின்றதுதான். ஏன்னா இந்த பாட்டு வேற யாருக்கும் போய் பொருந்துற மாதிரி தெரில எனக்கு. ஸோ அது ஒரு பாய்ஸ்க்கான ஒரு ரோபோ, அந்த ரோபோக்கான ஒரு பாட்டா இருக்கு. அப்ப இந்த வீட்டுல யாரு நடிப்பு அரக்கனாதான் இருக்கணும் அப்படின்றதான் நான் பாக்குறேன். இந்த நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்கிற பாய்ஸை வச்சுதான் கம்பேர் பண்ண முடியும். அந்த கம்பேரிசன்ல திவாகர் தான் முன்னிலையில் இருக்கிறார் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குதே. அடுத்து சரி அதை விட்டுட்டு ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம். இங்க லவ், ஸோ இரும்பிலே ஒரு இதயம் முறைக்குது அப்படின்னும் போது காதல் செய்யும் போ தேவையில்லை போ. அப்ப இந்த இடத்துல யார் லவ்ல வரா அப்படின்றத எடுத்து பார்த்தா பார்வதி தான் வராங்க. இப்படி எடுத்து பார்த்தா பார்வதி கமருதின்னு எனக்கு அவன் அரோரா கிட்ட பேசுறது பொசிஷனஸா இருக்கு, ஃபீலிங்ஸா இருக்கு, இதுவா இருக்குன்ற மாதிரி அந்த லவ் மேட்ரு இங்க வருது. வேற யாருக்கு வருது சொல்லுங்க? ஸோ அப்ப பார்வதி ஆர் திவாகரா 2 பேர்ல யாராவது ஒருத்தர் முடிச்சு விட்டுருவாங்களோ அப்படிதான் மக்களே இருக்கு. ஏன்னா லவ் வீட்டுக்குள்ள இப்படிதான் நடக்குது. ஏன்னா கமருதீன் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, கமருதீன் போய் அப்ரோச் பண்ணது எல்லாமே பார்வதி தான். அப்ரோச் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் பேபுன்ற மாதிரி கொஞ்சம் அடுத்த கட்ட ஸ்டேஜ் வரையுமே போயிருக்காங்க. ஸோ இதுல எய்தர் பார்வதி ஆர் திவாகர் இந்த 2 தலைகளில் இருந்து ஒரு தலை இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியேற போகிறது அப்படின்றதான் இந்த பாட்டு மூலியமா எனக்கு தெரியுது. ஸோ என்னோட ஒப்பீனியனை கேட்டா இது 2 பேர்ல யார் போனா உங்களுக்கு சந்தோஷம்னா 2 பேரும் சேர்த்து அமைச்சா கூட எனக்கு சந்தோஷம் தான். அந்த நிலைமையில தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வீட்டில் நடக்கிற பல விஷயங்களுக்கு அந்த கேமை வந்து வேற ரீதியில டிராவல் ஆகிறதுக்கு ஒரு மெயின் காரணமா இருக்காங்க. அது இட் இஸ் நாட் ஹெல்த்தி. இது வந்து ஒரு 30 பிளேவா போகுது. ஸோ அந்த 30 பிளேவை எனக்கு இந்த கேரக்டர்ஸ்லாம் அவுட் ஆனா கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே நல்ல பிளேவா மாறதுக்கான இதுக்கும் ஆப்ஷனா இருக்கும். ஸோ அந்த கேட்டகரியில வேக்கப் சாங்கில் என்னோட கணிப்பு வந்து இது என்னோட கணிப்பு, திரும்பவும் சொல்றேன், வேக்கப் சாங்ல என்னோட கணிப்பு திவாகர் ஆர் பார்வதி தான் அந்த பாட்டு குறிப்பிடுகிற மாதிரி எனக்கு தெரிகிறது. அதுல யார் வெளியே போறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இவங்க 2 பேரும் எடுத்தா ஒரு பெரிய தாக்கம் இருக்கும். எப்படி இவங்க 2 பேரை எடுத்தார்கள் என்றால் வீட்டுல பயங்கரமான தாக்கமும் வெளியும் ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸும் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இந்த வாரம் அவங்களோட ஆக்டிவிட்டிஸுமே வீட்டுக்குள்ள அப்படிதான் இருந்திருக்கு. ஸோ பெட்டர் இன்னும் யாருமே கன்ஃபார்ம் பண்ணுவாங்களே, நமக்கே ஒரு ரிவ்யூ கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இவங்க தான்ட்டு. அவங்களே வந்து இப்போ ஆடி போய் கொஞ்சம் சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. நமக்குமே உறுதியான தகவல் வராம ஹோல்டு பண்ணி நிற்க வச்சிருக்காங்க அப்படின்னும் போது இந்த எவிக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸா இருக்க போகுது. ஏன்னா வர வேண்டிய தகவல்களே வராமல் முடக்கப்பட்டு மூடப்பட்டு வைத்திருப்பது இதில் ஏதோ ஒரு கேள்விக்குறியை உண்டாக்குகிறது அப்படின்றது மட்டும் தெரியுது. ஆனா எதிர்பாருங்கள், இந்த எவிக்ஷன்ல நீங்க பயங்கரமான ஒன்னை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒன்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரம்யா அந்த மாதிரி எவிக்ஷனா இருந்துட்டு போயிடலாம் சைலண்டா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி. அதை தாண்டி வேற ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நடந்தா எல்லாருக்கும் பிரவீனோட எவிக்ஷன் ஷாக்கிங்கா இருக்கும்ல, அது இல்லை. இன்னைக்கு பண்ண போற எவிக்ஷன் இன்னும் பெருசா ஷாக்கிங்காகவும் சிறப்பாகவும் இருக்க போகுது அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது மக்களே, புரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்னங்க? இதுல டேஞ்சர் ஜோன்ல இருக்கிற நபர்கள் வந்து நம்ம அன்அஃபிஷியல் படி பாத்தீங்கன்னா திவாகர், அரோரா, கனி, வியானா, சுபிக்ஷா, ரம்யா. ஸோ இந்த பாட்டின் படியும்
அந்த டேஞ்சர் லிஸ்ட்னு படியும் யோசிச்சு பார்க்கும்போது இதுவும் அதுவும் கம்பேர் பண்ணும்போது ஷார்ட் லிஸ்ட் ஆகுறது திவாகர் தான். திவாகர் மேபி அரோரா கூட அந்த லவ் மேட்டர்னா சான்ஸ் இருக்கும். ஆனா அவர் வெளியே போயிட்டாங்களே, துஷார் வெளியே போயிட்டாங்க. இங்க கமருதீன் கூட ஃப்ரெண்டா தான் பழகுறாங்க, ஃப்ரெண்டு தான், அவங்களுக்குள்ள இருந்தது கட் ஆயிருச்சு. பட் மேபி அப்படின்னும் போது திவாகர், அரோரா, பார்வதி இந்த 3 டிக்கெட்ல தான். இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு திவாகர் தான் மேட்ச் ஆகுறாரு. அந்த பாட்டுலயும் மேட்ச் ஆகுறாரு, இதுலயும் மேட்ச் ஆகுறாரு. அரோரா அது ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி எனக்கு தோணல. ஸோ அந்த கேட்டகரியில திவாகர் எலிமினேட் ஆவாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அஃபிஷியல் அப்டேட் கிடைச்சோன்னே உங்ககிட்ட வந்து அப்டேட் பண்றேன். பாய் கைஸ்.